Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BE B.Tech Aeronautical Engineering course details பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல Aeronautical Engineering பயங்கர பீக்ல இருக்கு. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் Aeronautical Engineering டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. சோ அப்படிப்பட்ட இந்த நிலைமையில BE B.Tech Aeronautical Engineering படிக்கலாமா இல்ல Aeronautical ரிலேட்டடா வேற ஏதாவது கோர்சஸ் படிக்கலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் BE B.Tech Aeronautical Engineering இதுல கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா BE B.Tech நீங்க பண்ணும்போது 4 இயர்ஸா படிப்பீங்க. மொத்தம் 8 செமஸ்டர்ல நீங்க எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாஸ்டர் டிகிரியா நீங்க படிச்சீங்கன்னா ME M.Tech அப்படினு படிப்பீங்க. அதுல 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 4 செமஸ்டர்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதுலயுமே டாக்டரேட் Ph.D அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. சோ Ph.D நீங்க படிக்கும்போது 3 to 5 இயர்ஸ் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ரிசர்ச் பேஸ்டா உங்களுக்கு பொறுத்து இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா 12th கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரியாக மேக்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். 12th மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 50 to 60% உங்களுக்கு மார்க் இருந்தால் போதும் 12th. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு நார்மலான காலேஜில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் ME M.Tech டிபார்ட்மெண்ட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ சப்ஜெக்ட்ஸாக டைனமிக்ஸை பற்றி படிப்பீங்க, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளைட் மெக்கானிக்ஸை பற்றி படிப்பீங்க, அடுத்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் பற்றி படிப்பீங்க, ஏவியானிக்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்டு சேஃப்டி பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ்க்கு உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஏர்பஸ், இஸ்ரோ, DRDO, SpaceX, போயிங் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் உங்களால் போக முடியும். ஏர்லைன்ஸ்க்கு உங்களால் போக முடியும். மெயின்டெனன்ஸாக போவீங்க, ஆப்ரேஷன்ஸ் லைனுக்கு போவீங்க. அடுத்து டிஃபென்ஸ் அண்டு ஏவியேஷன் சைடு உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், HAL, NAL இந்த லைனுக்கு போக முடியும். அடுத்ததாக ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக NASA, ESA, இஸ்ரோ இந்த லைனுக்குலாம் உங்களால் போக முடியும். ஸோ அடுத்ததாக ஹை ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ph.D உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ Ph.D பண்ணிங்க அப்படின்னா ரிசர்ச் சைடு உங்களால் போக முடியும். அப்படி இல்லைனா டீச்சிங் ரோல்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக போக முடியும், ஏரோஸ்பேஸ் டிசைனிங்காக போக முடியும், ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியரிங்காக போக முடியும், ஏவியானிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக போக முடியும், ப்ரொபல்ஷன் இன்ஜினியரிங்காக போக முடியும், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அதாவது AME உங்களால் போக முடியும். ஸோ BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை தமிழ்நாட்டில் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் யாராவது காலேஜஸ் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு வந்து கட் ஆஃப் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை நான் இந்த கட் ஆஃப் தான் வச்சுருக்கேன், இந்த லெவல் கட் ஆஃப்க்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், ப்ரீ புக்கிங் எப்படி பண்ணுறது, இது கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டான காலேஜஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது கவுன்சிலிங் மூலமாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் இப்போவே ஷேர் பண்ணுங்கள். இதே இது ஒரு சில கேட்டகரி வைஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.